ஹே காய்ஸ், வெல்கம் டு யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பைத்தான் டியூட்டோரியல் பார்ட் 2 தான். அதில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட். வாட் இஸ் மென் பை இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்? முதல்ல நான் உங்களுக்கு ஜென்ரலாக சொல்கிறேன் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்னா என்னென்னு. அதாவது இஃப் பிளாக்ல நீங்கள் ஒரு விதமான கண்டிஷன் கொடுத்துருப்பீங்க. நீங்கள் அந்த கண்டிஷன் ட்ரூ ஆச்சுன்னா அந்த இஃப் பிளாக் உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். இன்கேஸ் ஆகலைன்னா எல்ஸ் பிளாக் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எக்ஸிக்யூட் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ நம்ம அதுக்கு ஒரு ப்ரோக்ராம் பார்க்கலாமா? ஓகே. ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ இது எல்லாமே எக்ஸிக்யூட் ஆகும். நமக்கு அதனால டைம் இழுக்கும். ஸோ நம்ம இது கொடுத்துடலாம். ஓகேங்களா? நான் சொன்னேன் மல்டி லைன் கமெண்ட்ஸுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ட்ரிபிள் கோட்ஸா. ஸோ இங்கே கொடுத்தாச்சு. இப்போ நான் ரன் பண்ணேன்னா உங்களுக்கு நான் ஹாய் சப்ஸ்கிரைபரை விட்டனால அது மட்டும் இருக்கும். மித்தபடி எல்லாமே நமக்கு ஆஃப் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ இஃப்க்கு நம்ம என்ன செக் பண்ணுறோம் அப்படின்னா முதல்ல அதுக்கு முன்னாடி இப்போது ஏ ஈக்குவல் டு ஒரு 5 நான் கொடுத்துருக்கேன். இப்போ இஃப்பில் ஏ லெஸ் தேன் 5 இருந்துச்சு அப்படின்னா, லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 5 இருந்துச்சு அப்படின்னா இதுக்கான சின்டாக்ஸ் என்னென்னா கோலன் வைக்கணும். ஓகேங்களா? ஸோ இஃப் எழுதிட்டு கோலன் வைக்கணும். முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா பைத்தான் அந்த இன்டென்டேஷன் இது பண்ணணும். ஓகேங்களா? இன்டென்டேஷன் எரர் தான் மோஸ்ட்லி அடிக்கடி எல்லாருக்கும் வரும். அதுக்கு காரணம் என்னென்னா இப்போ நீங்கள் மேலே இருக்க ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஆர்டர் பை ஆர்டராக எழுதியிருப்பீங்க. அங்கே எந்த இன்டென்டேஷனும் இல்லை. பட் இப்போ நீங்கள் இஃப் யூஸ் பண்ணுறீங்க, ஃபார் லூப் யூஸ் பண்ணுறீங்க, வைல் லூப் யூஸ் பண்ணுறீங்க, எல்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்டென்டேஷன் ஆட்டோமேட்டிக்காகவே வந்துடும் இங்கே. பட் ஒரு சில கம்பைலர்ஸில் இதிலலாம் வராது. பட் இந்த இன்டென்டேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஸோ அதாவது ஒரு ஸ்டெப் தள்ளி ஆரம்பிக்கணும், அவ்வளோதான். ஸோ இப்போ இங்கே இஃப்பில் என்ன கொடுக்குறேன்னா பிரிண்ட்டு ப்ராக்கெட்டில் டபுள் கோட்ஸில் எஸ். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு எல்ஸ் அதே இஃப்புக்கு நேராக இருக்கணும் பார்த்துக்கோங்க. கோலன் கொடுத்துட்டு பிரிண்ட்டு டபுள் கோட்ஸில் நோ. இப்போ ரன் பண்ணுறேன்னா அதுன்னு பாருங்கள். எஸ்ன்னு எனக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. ஏன்னா ஏவோட வேல்யூ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5ன்னு கொடுத்துருவாங்க. இதுவே இப்போ நான் லெஸ் தேன் 5ன்னு கொடுக்குறேன்னா என்ன ஆகுதுன்னு பாருங்கள். எனக்கு நோன்னு பிரிண்ட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இப்போ இது எனக்கு எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஜென்ரல் யூசேஜில் இப்போ நீங்கள் ஒரு இதுக்கு தகுதியாக இல்லையா, அதாவது நீங்கள் அதுக்கு ஓகேவாக இருப்பீங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு சில கண்டிஷன்ஸை செக் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் நமக்கு இஃப் எல்ஸ் நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும். சரி, எனக்கு இஃப் எல்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியுமா? இப்போ எனக்கு மோர் தென் ஒன் கண்டிஷன்ஸ் இருக்குது, ஒரே ஒரு கண்டிஷன் தானே இங்கே என்னால் செக் பண்ண முடியுது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு இன்னொரு மெத்தட் இருக்குது. அதுக்கு பேர் தான் எல்ஸ் இஃப்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? எல்ஸ் இஃபை எலிஃப்னு சொல்லி நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம், எழுதுவோம். இதோட காம்பினேஷன். ஸோ எலிஃப் அப்படின்னு போட்டுட்டு இப்போ அடுத்த கண்டிஷன் கொடுக்கலாம். இப்போ நான் ஏ ஈக்குவல் டு 5ன்னு கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே கோலன் கொடுத்துக்கோங்க. இப்போ என்னென்னா பிரிண்ட்டில் டபுள் கோட்ஸில் ஈக்குவல் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ ரன் பண்ணுறேன். நான் அதுன்னு பண்ணுவேன். ஹாய் சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம ஆல்ரெடி எழுதியிருக்காது ஈக்குவல்னு நமக்கு பிரிண்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இப்படி ஒரே ஒரு எலிஃப் தான் நான் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நீங்கள் மோர் தென் ஒன் கூட யூஸ் பண்ணலாம். இவ்வளோ வேணாலும் யூஸ் பண்ணலாம். எலிஃபில் வேறு ஏதாவது கண்டிஷன்ஸ் கொடுக்கலாம். ஏ கிரேட்டர் தென் 5 அந்த மாதிரி எது வேணாலும் கொடுக்கலாம். ஸோ சாரி, ப்ராக்கெட் போடாமல் விட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு இப்போ என்கிட்ட கொடுத்திங்கன்னா அதுவே இன்டென்டேஷன் இதாயிரும். இப்போ நான் பிரிண்ட்டில் கிரேட்டர் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நமக்கு மாறாது. ஏதோ ஒரு எரர் விட்டுருக்கு. என்னது, பிரிண்ட்டுக்கு இதே போடாமல் இருக்குது. இப்படி தான் நம்ம டைப் பண்ணும்போது நமக்கே தெரியாமல் சில எரர்ஸ்லாம் வரும். இன்னும் என்னப்பா, ப்ராக்கெட்டை மாற்றி போயிட்டேனா, சாரி. ஓகேங்களா? ஸோ இதுக்கு பேர் தான் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மோர் தென் எவ்வளோ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிஷன்ஸ்லாம். ஓகேங்களா? ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எஸ்கேப் சீக்வன்ஸ். சாரி, அப்படின்னா என்ன?
அதாவது டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுத்தா என்ன போட்டாலும் உங்களுக்கு பிரிண்ட் ஆகும் தான் இது வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன், கரெக்டாக? பட் இப்போ நான் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா டபுள் கோட்ஸில் நீங்கள் போட்டிங்கன்னா அது பிரிண்ட் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் பிரிண்ட்டு ப்ராக்கெட்டில் \n போடுறேன். டபுள் கோட்ஸ்குள்ளே தான் கொடுத்துருக்கேன், பட் ரன் பண்ண என்ன ஆகுதுன்னு பாருங்கள். எனக்கு எதுவுமே பிரிண்ட் ஆகலை. அப்போ இது என்ன பண்ணுது, எதுக்கு இது யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு லைனுக்கு போகிறதுக்கு இது நமக்கு யூஸ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஹே கைஸ் டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுக்குறேன், இருங்க அதுக்குள்ளே கொடுப்போம், அதனால் நோ இஷ்யூஸ். ஹே இங்கே கொடுத்துருக்கேன், கைஸை இதுக்கப்புறம் கொடுக்க போகிறேன். ஓகேங்களா? இப்போ நான் ரன் பண்ண என்ன ஆகுதுன்னு பாருங்கள். ஹேன்றது மேலே பிரிண்ட் ஆகிருக்கு, கைஸ்ன்றது கீழே பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இப்படி ஒரு லைனை விட்டு அடுத்த லைனில் பிரிண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து இந்த \n வந்து யூஸ் ஆகுது. \t வந்து எனக்கு எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ஒரு டேபு தள்ளி பிரிண்ட் பண்ண. இப்போ நான் வந்து ஒட்டி வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் ரன் பண்ணேன்னா என்ன ஆகுதுன்னு பாருங்கள். ஹே கைஸ்ன்றதுக்கு இடையில ஒரு சின்ன டேப் வந்து விழுந்திருக்கு. ஸோ திஸ் இஸ் கால்டு டேப். ஓகேங்களா? இதுக்கு பேர் தான் எஸ்கேப் சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ ஓகே, இன்றைக்கி நம்மளோட கிளாஸ் வந்து முடிஞ்சு. நான் ஏன் உங்களுக்கு குட்டி குட்டியாக போகிறேன்னா அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஒவ்வொரு நாளைக்கு ஒரு கான்செப்டை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கனாலே ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் இன்றைக்கி நம்ம ஒரு ஒர்க்கு கொடுப்போமா. இன்றைக்கி நம்ம கொடுக்குற ஒர்க்கு யாராச்சும் ஒருத்தராச்சும் முடிச்சுட்டு எனக்கு அந்த கோடோ அல்லது அதுக்கு வந்து அவுட்புட்டோ அல்லது முடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி எனக்கு கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் கொஞ்சம் ஹாப்பியாகவே. இன்றைக்கி உங்களுக்கான இது என்னென்னா, நீங்கள் யூசர்கிட்டேருந்து ஒரு இன்புட் வாங்குறீங்க, ஏஜ்னு சொல்லி ஒரு இன்புட் வாங்குறீங்க. அந்த ஏஜ் இருக்கிறவங்க, அதாவது உங்களுக்கே தெரியும் வேலிடிட்டி, ஓட் வேலிடிட்டி தெரியும், 18 வயசுக்கு மேலே இருந்தால் ஓட் போட முடியும். ஸோ அந்த கண்டிஷனை செக் பண்ணி நீங்கள் வாங்குகிற இன்புட் என்ன வருது, அதுக்கான அவுட்புட் என்ன, இந்த மாதிரி நீங்களாக ஒரு ட்ரையல் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? இது நான் உங்களுக்கு கொடுக்குற ஒரு ஹோம்ஒர்க்குன்னு நினச்சாலும் சரி, இல்லை எனக்காக நீங்கள் பண்ணுற ஒரு ஹெல்ப்பாக இருந்தாலும் சரி, பட் யாராவது ஒருத்தராச்சும் இதை ட்ரை பண்ணிங்கன்னா நான் ரொம்ப ஹாப்பியாகவே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா?